ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 65வது சங்கீதம் 6, 7 ஆகிய வசனங்கள். வல்லமை இடைக்கட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர். கர்த்தர் தமது வல்லமை இடைக்கட்டி கொண்டு பலத்தினாலே பர்வதங்களை உறுதிப்படுத்துகிற தேவன். அவர் ஒருவரே வானங்களையும் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கி அவைகளையெல்லாம் இலக்கு திட்டமாய் எண்ணி பேரிட்டு அழைக்கிற தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தர் மகத்துவத்தை அணிந்து கொண்டு ராஜரீகம் பண்ணுகிறார். அதனால் பூச்சக்கரம் அசையாமல் நிலை பெற்றிருக்கிறது. சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் உண்டாக்கின மகாதேவனும் மகாராஜனுமானவர். அவர் வல்லமையும் பராக்கிரமம் உள்ள தேவன். அவர் தண்ணீர்களை தாம் கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜான் அளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலிலே அடக்கி பர்வதங்களை துலாக்கோளாலும் மலைகளை தராசினாலும் நிறுத்துபவர். ஜாதிகள் ஏற்ற சாலில் தொங்குகிற துளி போலவும் தராசிலே படுகிற தூசி போலவும் எண்ணப்படுகிறார்கள். அவர் தீவுகளை ஒரு அணுவை போல தூக்கி சமுத்திரத்தை அதட்டி கொந்தளிப்பை அமர்த்தி வற்றி போக பண்ணவும் அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குகிற தேவனாகிய கர்த்தர். சமுத்திரத்தின் பெருமையை அடக்கி ஆளுகிற தேவன். இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னால் கடலும் காற்றும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அடங்கும். கடல்கள் கொந்தளிக்கிறது போல அநேக ஜனங்களின் பலத்த தண்ணீர் இறைக்கிறது போன்ற ஜனக்கூட்டங்களின் அமளியையும் அடக்கி அவர்கள் தூரமாய் ஓடி போகும்படி செய்கிற தேவன். மலைகளிலே காற்றினால் பறக்கடிக்கிற பதரை போலவும் சுழல் காற்றிலே அகப்பட்ட துரும்பை போலவும் துரத்தப்படுவார்கள். அவர் சிருஷ்டி கர்த்தர். அவருக்கு எதிராக நாம் கிரியை செய்ய முடியாது. தேவன் மனுஷனுடைய வழக்காட சித்தமாய் இருந்தால் 1000ல் 1 அவருக்கு உத்தரவு சொல்ல மாட்டானே. அவர் அனந்த ஞானம் உள்ளவர், பலத்தில் பயங்கர பராக்கிரமசாலி. அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் ஒருவனும் இல்லை. அவர் பர்வதங்களை சடுதியாய் பெயர்க்கிறவர். தம்முடைய கோபத்தில் அவைகளை புரட்டு போடுகிறார். பூமியின் தூண்கள் அதிரத்தக்கதாக அதன் ஸ்தானத்திலிருந்து அசைய பண்ணுகிறார். அவர் சூரியனுக்கு கட்டளையிட அது உதிக்காதிருக்கும். அவர் நட்சத்திரங்களை மறைத்து போடுகிறார். நம்மை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர். இவர் சர்வ பூமியின் ஆண்டவர். இப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன் நரக அக்கினியிலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி அவர் மூலமாக இந்த உலகத்தில் உள்ள மக்களை ரட்சித்து நம் உள்ளத்திலே வாசம் பண்ணி நம்மை தம்மோடு சேர்த்து கொள்ள பரலோக ராஜ்யத்தை கொண்டு போய் சேர்க்க ஆவலாக இருந்து செயல்படுகிறார். நம்மை நோக்கி கரத்தை விரித்து நீட்டி அணைக்க காத்து கொண்டிருக்கிற தேவனை நோக்கி ஓடி அவர் பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். வல்லமையும் மகிமையும் பராக்கிரமம் நிறைந்த தேவனாகிய கர்த்தாவே, பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியே, அதிபதிகளுக்கு அதிபதியே, பூமி அதன் ஸ்தானத்திலே சுழலச் செய்கிறவரே, எங்களுக்கு வாழ தேவையான சகலவற்றையும் சிருஷ்டித்து ஜீவனை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிற தாய்விற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் நாங்கள் சுதந்திரித்து கொள்ள கிருபை தரும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.